ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உல்லன் த்ரெட்டும் பீட்ஸும் வச்சு ஒரு அழகான ஹெட்பேண்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஹெட்பேண்ட் பேஸை எடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான கலர் எடுத்துக்கிட்டு அந்த ஹெட்பேண்ட் ஃபுல்லாக எந்த கேப்பும் இல்லாமல் டைட்டாக wrap பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பப்போ டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த கேப்பும் இல்லாமல் நல்லா டைட்டாக நீங்கள் ஹெட்பேண்ட் ஃபுல்லாமே wrap பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் ஃபுல்லாக wrap பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல லாங்கான த்ரெட், மோஸ்ட்லி சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பீட்டை இந்த மாதிரி 1 பை 1 கோத்துக்கிட்டே வாங்க. அந்த நூலோட எண்டில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ உங்களுக்கு பீட்ஸ் கோக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு அரௌண்ட் 30 பீட்ஸ் கிட்ட கோத்ததுக்கு அப்புறமா ஒரு அளவுக்கு லென்த் விட்டு அந்த நூலை கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஹெட்பேண்டோட லென்த் என்னன்னு மெஷர் பண்ணிக்கிட்டு எனக்கு 15 இன்ச் வருது. ஸோ நான் வந்து 5 to 10 இன்ச்சஸில் என்னோடய பீட்ஸ் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் 5 to 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல தான் என்னோடய பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலை எடுத்து wrap பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த க்ளூ ஸ்டிக் ஆகிற மாதிரி நல்லா wrap பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பீட்ஸ் கோக்க ஆரம்பிச்சுக்கலாம். நாம் மெஷர் பண்ண அந்த மார்க் வரைக்கும் நீங்கள் wrap பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் wrap பண்ணி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நூலை கட் பண்ணிக்கோங்க. நூல் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம wrap பண்ண பார்த்தீங்களா பீட் வச்சு, அந்த நூலையும் நல்லா நீங்கள் க்ளூ வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி கொடுங்க. அப்போது இன்னும் நல்லா நூல் நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பீடும் மோஸ்ட்லி நமக்கு வந்து நகர்ந்து வராது. அவ்வளோதாங்க, நம்ம ஹெட்பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.